தமிழ் சினிமாவில் வந்து பாவரிசை தமிழ் சினிமாவில் பாவரிசை படங்கள்னு ஒரு காலகட்டம் உண்டு. அதுக்கப்புறம் பாவரிசை படங்களைப் போல பாவரிசை இயக்குநர்கள்னு ஒரு பெரிய காலகட்டம் உண்டு. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலமேந்திரா, பாக்கியராஜ் அப்படின்னு. அப்படி அந்த பாவரிசை இயக்குநர்களில் வந்து வரிசையா ஒவ்வொரு இயக்குநரையும் எழுதுனதில் பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது அவர்கள் குடும்பத்தினரைப் போலவே நம் எல்லோருக்குமே ஒரு எதிர்பாராத இழப்பு. காரணம், இன்றைக்கு காலையில் 8:30 வரை எழுத்தாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாராகி குளிக்க போன ஒருத்தர், அதுவரை இந்த உதவியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல இப்படி இறந்துட்டாருங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல். பாக்கியராஜ் என்பது தமிழ் சினிமாவில் எல்லா மிகப்பெரிய இயக்குநர்களைப் போல அவரும் ஒரு மிகப்பெரிய இடம் உள்ளவர். ஆனாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இடம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, பெருவாரியாக திரையரங்கம் நோக்கி திரும்பியது மதுரையில் ஆசியாவின் மிகப்பெரிய தியேட்டர்னு சொல்லப்பட்ட தங்கம் தியேட்டர்ல அவருடைய தூரல் நின்று போச்சு. 3 ஆண்டு காலம்